أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரபீஉல் அவ்வல் மாதத்தில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். மேலும் அதே மாதத்தில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா குர்ஆனில் எப்படியெல்லாம் பேசியிருக்கின்றான் என்பது முன்னுரை. அதற்கு பின்னால் ஹதீஸ்களை பற்றிய ஒரு சில புரிதல்களை நாம் காண இருக்கின்றோம். இதை 2 நாட்களாக 4 வசனங்களை நான் உதாரணமாக காட்டியிருக்கின்றேன். அல்லாஹு தஆலாவே நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் பேசியிருக்கின்றான் என்று. அதில் முதல் வசனம், அகில மக்களுக்கு நபி அவர்களை ரஹ்மத்தாக நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்றும், அடுத்த வசனத்தில் முஃமின்களுக்கு ரஹ்மத்தாக நாம் நபி அவர்களை ஆக்கியிருக்கிறோம் என்றும், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் முஃமின்களாக ஆக வேண்டும் என்பதில் அவர் பேராசை கொண்டவராக இருக்கிறார் என்றும், அவர் ரഊஃபாக இரக்கமுடையவராக இருக்கிறார் என்றும், அவர் ரஹீம் கருணை கொண்டவராக இருக்கிறார் என்றும், அவரை நபி, மேலும் அவர் சாட்சி சொல்பவர், அவர் சுப செய்தி கூறுபவர், அவர் எச்சரிக்கை செய்பவர், அவர் ஒரு தாயி, அவர் ஒரு சூரியனுடைய பிரகாசம், அவர் ஒரு சந்திரனுடைய பேரொளி என்றெல்லாம் அல்லாஹ் பேசியிருக்கக்கூடிய இத்தனை வசனங்களை நேற்று வரை நாம் பார்த்தோம். பின்பு இப்போது சூரத்துல் மாஇதாவினுடைய 14வது வசனத்தை நீங்கள் பார்த்தால் அதில் அல்லாஹு தஆலா இன்னொரு வார்த்தையை கொண்டு இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை பெருமைப்பட பேசுகின்றான். யா அஹ்லல் கிதாப் கத் ஜாஅக்கும் ரசூலுனா யுபய்யினு லக்கும் கஸீரம் மிம்மா குன்தும் துஃபூன மினல் கிதாபி வயஃபு அன் கஸீர். இது முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, உங்களிடத்தில் திட்டவட்டமாக ஒரு ரசூல் வந்திருக்கிறார், ஒரு தூதர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். யுபய்யினு லக்கும் கஸீரம் மிம்மா குன்தும் துஃபூன மினல் கிதாப். அல்லாஹு தஆலா ஏற்கனவே உங்களுக்கு வேதத்தை வழங்கி இருந்தான். அந்த வேதத்திலிருந்து பலதரப்பட்ட செய்திகளை மக்களிடமிருந்து நீங்கள் மறைத்து விட்டீர்கள். அந்த செய்திகளை எல்லாம் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது தெளிவாக வெட்ட வெளிச்சமாக அதை எடுத்து பகிரங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை மூடி மறைக்க முடியாது. எதை வெளிப்படுத்தி ஆக வேண்டுமோ அது போன்ற செய்திகளை நீங்கள் மறைத்து விட்டீர்கள். அந்த செய்திகளை யுபய்யினு லக்கும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். இந்த தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார் எப்படி அப்படின்னா, வெறுமனே உங்களின் மீது கோபமாக இவங்கெல்லாம் மறைச்சிட்டாங்க, இவங்க கெட்டவங்க, அப்படி அல்ல. நீங்கள் மறைத்துவிட்ட செய்தியை உங்களுக்கும் புரிய வைக்கிறார்கள். ஏன் மறைத்தீர்கள்? அது தவறு, அது பாவம், இது வெளிப்படையாக ஆக வேண்டிய செய்தி, மக்கள் இதை புரிந்து ஏற்று நடந்தாக வேண்டும் என்று மக்களுக்கும் நீங்கள் மறைத்த செய்தியை ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே உங்களையும் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் இரண்டாவது, வயஃபு அன் கஸீர், நீங்கள் செய்யக்கூடிய இது அல்லாத அநேக குற்றங்களை, பாவங்களை, அதாவது மார்க்கம் கடுமை காட்டாத பலதரப்பட்ட காரியங்களை நீங்கள் அசால்ட்டாக செய்கிறீர்கள், அதை மன்னித்து விடுகிறார். இப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா கொண்டு வந்திருக்கக்கூடிய வாக்கியம் வயஃபு அன் கஸீர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் லைலத்துல் கத்ர் வந்தால் நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் கற்றுக் கொடுத்த துஆவில் இருக்கக்கூடிய வார்த்தை, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹு தஆலா அவனுடைய பண்பாக அஃபு என்று பயன்படுத்துகின்றான். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், கஃபூர் என்றால் பாவங்களை மன்னிப்பது, அஃபு என்றால் கிளீன் ஸ்லேட், ஒட்டுமொத்தமாக துடைத்து எறிவது. நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா அதை பற்றி கண்ணுடைய ஒரு இமை சாடையால் அதை முடித்து அனுப்புவான்.
இப்படி அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இடத்தில் பெருமை பாராட்டி பேசுகின்றான். வயஃபு அன் கஸீர், நீங்கள் செய்யக்கூடிய அநேகமான காரியங்களை, பாவங்களை அவர் உங்கள் விஷயத்தில் மன்னிக்கிறார் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூரத்துல் மாஇதாவினுடைய 14வது வசனத்தில் பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதே சூரத்துல் மாஇதாவினுடைய 41வது வசனத்தில் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை கொள்வதை அல்லாஹ் விரும்பவில்லை. நீங்கள் கவலையா இருக்காதீங்க, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலைக்கு அல்லாஹு தஆலா மருந்தளிக்கின்றான். யா அய்யுஹர் ரசூல், தூதரே, லா யஹ்ஸுன்கல்லதீன யுஸாரிஊன ஃபில் குஃப்ரி மினல்லதீன காலூ ஆமன்னா பிஅஃவாஹிஹிம் வலம் துமின் குலூபுஹும். இறை மறுப்பில், இறை நிராகரிப்பில் எவர்கள் மும்முரமாக இருக்கிறார்களோ இவர்களுடைய செயல்களை நினைத்து நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். அல்லாஹை இப்படி மறுக்கிறாங்களே, அல்லாஹை மறுத்தலில் இவ்வளவு நிராகரிப்பதில் இவ்வளவு முன்னோடிகளாக திகழ்கிறார்களே என்ற இந்த விஷயத்தை நினைத்து 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 நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இவங்க மாற மாட்டாங்களா, இவர்கள் முஃமின்களாக மாறிவிட மாட்டார்களா என்று நீங்கள் நினைத்து நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். லா யஹ்ஸுன்க, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய நேரடியான ஆறுதல், லா யஹ்ஸுன்க, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அவர்களுடைய காரியங்களை, அவர்களுடைய விஷயங்களை, என்ன செய்யணும், என்ன பண்ணணும், இந்த விஷயத்தை எல்லாம் நாம் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்குகின்றோம் என்று பின்னாடி அல்லாஹு தஆலா பேசினான். காலூ ஆமன்னா பிஅஃவாஹிஹிம், அவர்கள் தங்களுடைய வாய்களால் உங்களிடத்தில் வந்து நாங்கள் முஃமின்களாக இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். வலம் துமின் குலூபுஹும், ஆனால் அவர்கள் உள்ளங்களால் ஈமான் கொள்ளவே இல்லை. இப்படிப்பட்ட கெட்டவர்கள் இவர்களை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலைக்கு மருந்தளிக்கின்றான். இதே போன்று சூரத்துல் கலமிலே நீங்கள் சென்றால் அதனுடைய துவக்கமே நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், எழுதுகோலின் மீதும் அந்த எழுதுகோலை வைத்து எழுதக்கூடிய எழுத்தாளர்களின் மீதும் எழுத்துக்களின் மீதும் சத்தியமாக, மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன், உம்முடைய ரப்புடைய அருளை கொண்டு, உம்முடைய ரப்புடைய நிஅமத்தை கொண்டு நிச்சயமாக நீங்கள் மஜ்னூன் இல்லை, நீங்கள் பைத்தியம் இல்லை. மக்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இவர் ஒரு பைத்தியக்காரர், இவர் ஒரு சூனியக்காரர், இவர் குறி சொல்பவர், இவர் ஒரு ஜோசியக்காரர், இவருக்கு ஏதோ ஆகிவிட்டது, இவர் காலையும் மாலையும் எங்கோ சென்று யாரோ ஒருவரிடத்தில் ஏதோ தெரிந்ததையெல்லாம் கற்றுக்கொண்டு வந்து இங்கு உலறுகிறார் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள் பார்த்து பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சாட்சி பகர்கின்றான். மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன், நபியே, உங்களுடைய ரப்புடைய நிஅமத்தை கொண்டு நீங்கள் மஜ்னூன் இல்லை, நீங்கள் பைத்தியம் இல்லை. வ இன்ன லக லஅஜ்ரன் கைர மம்னூன், அவர்கள் உங்களை பைத்தியம் பைத்தியம் என்று சொல்ல நீங்கள் அவர்களுக்கு பதிலளிக்காமல், அவர்களுக்கு நீங்கள் மறுப்பளிக்காமல், மீண்டும் நீங்களும் அவர்களை பார்த்து, யாரை பார்த்துடா பைத்தியம் சொல்ற, நீதாண்டா பைத்தியம், நீதாண்டா கிறுக்கு, நான் சொல்லக்கூடிய குர்ஆன் உனக்கு புரியலனா நீதான், அப்படிலாம் நபி அவர்கள் பேசல. 13 ஆண்டுகளும் அவர்கள் பேசினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை வார்த்தை திருப்பி திட்டியது கிடையாது. இதற்கு அல்லாஹு தஆலா பதில் கொடுக்கின்றான். வ இன்ன லக லஅஜ்ரன் கைர மம்னூன், உங்களுக்கு மட்டில்லாத கூலியை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான், உங்களுக்கு முடிவில்லா கூலியை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். இந்த கூலி எவ்வளவு என்று அல்லாஹு தஆலா சொல்லல. எவர் ஒருவர் நம்மை திட்டும் போது நாம் திருப்பி திட்டாமல் பொறுத்துக் கொள்கின்றோமோ, எவர் ஒருவர் நமக்கு அநீதம் செய்யும் போது நாம் மீண்டும் அநீதம் செய்யாமல் பொறுத்துக் கொள்கின்றோமோ, இந்த நபருக்கான கூலி அல்லாஹு தஆலா அவனிடத்தில் வைத்திருக்கின்றான். லஅஜ்ரன் கைர மம்னூன், முடிவில்லாத, மட்டில்லாத, முடிவடையாத கூலியை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா யுனிக்காக பேசிய இந்த இடம், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் உச்சகட்டமான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். நற்குணமே உச்சகட்டம்தான்.
நற்குணத்தில் உச்சகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். லஹுலுகின் அதீம், மகத்தான உங்களுடைய குணம். இந்த குணம் வேறு யாருக்குமே உலகத்துல கிடையாது. இதுதான் லஅலா ஹுலுகின் அதீம், உச்சபட்சமான. ஒரு மனிதரால் எந்த அளவிற்கு நற்குணத்தோடு வாழ முடியாதோ அதை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க. அந்த நற்குணத்தில் நீங்கள் உச்சகட்டத்திற்கு நீங்கள் சென்று விட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா பேசக்கூடிய இந்த இடத்தை நீங்கள் உன்னிப்பாக பார்க்கலாம். இதே போன்று சூரா யாசீனுடைய துவக்கத்தை நீங்கள் பார்த்தால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம், ஞானம் நிறைந்த, ஞானம் மிகுந்து இருக்கக்கூடிய குர்ஆனின் மீது சத்தியமாக, இன்னக லமினல் முர்சலீன், நிச்சயமாக நீர் தூதர்தான். அவங்க சொல்லட்டும், உங்களை பைத்தியம் என்று சொல்லட்டும், உங்களை ஜோசியம் சூனியம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். போயும் இவரையா அல்லாஹு தஆலா தூதராக அனுப்பியிருக்கின்றான். ஒரு மலக்கு அனுப்பி இருக்க கூடாதா? அல்லது திடீரென்று ஒரு மலக்கு எங்களுடைய கண்களுக்கு முன்னால் தோன்றி இவர்கிட்ட வந்துட்டு போக கூடாதா? அல்லது எங்களை போன்ற உயர் ரகமான செல்வ நிலையில் இருப்பவர்களை அல்லாஹு தஆலா ஒரு தூதராக அனுப்பி இருக்க கூடாதா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார், இவர் தூதர் என்று சொல்கிறார். இவரையா அல்லாஹு தஆலா தூதராக அனுப்பியிருப்பார் என்றெல்லாம் மக்கள் பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், தஅக்கீது போட்டு பேசுகின்றான். இன்னக லமினல் முர்சலீன், நிச்சயமாக நீங்கள் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர்தான். நீங்கள் ரசூல், நீங்கள் நபி. அவர்கள் சொல்லட்டும், சொல்லிட்டு போனால் நான் கூறுகின்றேன், உங்களையும் அவர்களையும் படைத்த, உங்களை அனுப்பி இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஆகிய நான் கூறுகின்றேன், நீங்கள் ரசூல். அலா சிராத்தின் முஸ்தகீம், நீங்கள் நேரான பாதையில் தான் இருக்கிறீர்கள். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், நீங்கள் ரசூல் தான், நீங்கள் நேரான பாதையில். அலா சிராத்தின் முஸ்தகீம், நேரிய பாதையில். எந்த பாதையை மக்கள் தினம் தினம் சூரத்துல் ஃபாத்திஹாவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த பாதையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் இருக்கும் போதே நபி அவர்களுடைய நேர்வழியை அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்தி விட்டான். இன்னக அலா ஸிராத்தின் முஸ்தகீம், நீங்கள் ரசூல் தான், நீங்கள் நேரான பாதையின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா புகழாதாரம் சூட்டி இருப்பதை இந்த இடத்தில் இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். இன்னும் குர்ஆனுடைய எந்த இடங்கள் எல்லாம் அல்லாஹ்வே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசியிருக்கின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன்